அரசியல் கருத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சியின் மானாமதுரை பொறுப்பாளர் தென்னகம் விஷ்ணு அவர்கள் நாம் தமிழ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதற்கு என்ன காரணம் என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதியை சேர்ந்த தென்னகம் விஷ்ணு அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்டதை எதிர்த்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின்படி அவர் வகித்து வந்த பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறார். அதனால் அவரது கருத்துக்கோ செயலுக்கோ இனி கட்சி பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லிட்டோம். நாம் தமிழ் கட்சி உறவுகள் இவரது கட்சி அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டியதில்லை எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று நேற்று வெளியாகுது. வெளியானவனே பல பேர் ட்விட்டரில் போய் பார்க்கும்போது தென்னகம் விஷ்ணு அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டிய தேவை ஏன், அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்ப தொடங்கிட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி பல பேரை நாம் தமிழ் கட்சி நீக்கிய போது இந்த மாதிரி கேள்விகள் எழவே இல்லை. சமீபத்தில் சில பேர் கட்சியை விட்டு விலகும் போது கூட நாம் தமிழ் கட்சியிலேருந்து பெருசாக அவங்கள விமர்சிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் கட்சிக்காக செயல்பட்டு தமிழ் தேசியத்தில் உறுதியாக செயல்பட்ட தென்னகம் விஷ்ணு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது பல பேர் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒழுங்கு நடவடிக்கை குழு இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க பரிந்துரையின் பேரில் தான் தென்னகம் விஷ்ணு அவர்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் சமீபத்தில் அவர் கட்சிக்கு எதிராக எந்தவித கருத்துக்களும் அவர் பதிவிடல. கட்சிக்கு எதிராக அவர் களத்திலையும் எந்தவித விஷயமும் அவர் செய்யலைன்றப்போ ஏன் கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சில பேர் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது என்னென்னா, சமீபத்தில் பாரிசாலன் விசஸ் போலிடாக்ஸ் விக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்தது. தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றத மையப்படுத்தி பாரிசாலன் அதில் பேசியிருந்தார். அந்த விஷயத்தில் பாரிசாலன் அவர்கள் பேசின கருத்துக்களை டீகோட் பண்ணி தென்னகம் விஷ்ணு அவர்கள் ஒரு காணொலி பதிவிட்டிருந்தார். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, பாரிசாலன் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர். தேர்தல் சமயத்தில் கூட நாம் தமிழ் கட்சியை ரொம்பவே மத்த தட்டினார் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நபருக்கு தென்னகம் விஷ்ணு அவர்களையும் ஆதரித்து வீடியோ போடணும், அவருடைய கருத்துக்களை ஏன் தென்னகம் விஷ்ணு பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இப்போது ஈஸியாக பார்க்க போனால் தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு கூடிய அந்த கோட்பாடை நாம் தமிழ் கட்சி ஏற்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஏற்குது. தமிழ் கடவுள் முருகர், முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் நிறைய மேடைகளில் பேசி நம்ம பார்த்துருக்கோம். அந்த விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட போலிடாக்ஸ் கூட பாரிசாலன் டிபேட்டில் ஈடுபடுறாரு. ஸோ இப்போது ஒரு தென்னகம் விஷ்ணு அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி. அந்த விஷயத்தை அந்த டிபேட்டில் யாரை ஆதரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக பாரிசாலன் அவர்கள் தான் ஆதரிச்சாகணும். பாரிசாலன் பர்சனலாக அவருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நாம் தமிழ் கட்சியை தொடர்ச்சியாக விமர்சித்து தான் போட்டு வர்றார். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழ் தேசியராக இருந்து பார்க்கும்போது தென்னகம் விஷ்ணு அவர்கள் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சரியான ஒன்று தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அமைதி காக்கும்போது, ஏன்னா போலிடாக்ஸ் விக்கி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு சங்கிகள் பல பேர் ஃபயர் விட்டுருந்தார். பாரிசாலனை மண்ணகா விட்டோம், தமிழ் தேசியம் அவ்வளோதான், தமிழ் தேசியம்ல நச்சு பாம்பு போல அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண வேலையில் நாம் தமிழ் கட்சியோ சரி இல்லை தமிழ் தேசியவாதிகளோ சைலண்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த விதத்தில் தென்னகம் விஷ்ணு அவர்கள் அங்கே போய் சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ அது ஒரு பக்கம். இரண்டாவது, இதை தொடர்ந்து இந்த சர்ச்சை எப்போ வெடிக்குதுன்னா, நேற்றைய தினம் பாரிசாலன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தென்னகம் விஷ்ணு அவரோட சோஷியல் மீடியாவில் பதிவிடுறாரு. இதுமாதிரி பாரிசாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு. இது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இப்போது சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாலோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாலோ, சரத்குமார் மேடையில் பாஜக முக்கிய தலைவர்கள் இருக்கிற மேடையில் சீமான் அவர்கள் பகிர்ந்துக்கும் போது அதை மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க. கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கிறவங்க சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் இப்போது தென்னகம் விஷ்ணு இந்த மாதிரி வாழ்த்து தெரிவித்தது மாண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது நமக்கு என்ன கேள்வினா, சீமான் அவர்கள் செய்தது மாண்பு அப்படின்னும் போது தென்னகம் விஷ்ணு அவர்கள் செய்தது மாண்பு தான். ஏன்னா தென்னகம் விஷ்ணு அவர்களே இதை குறித்து நான் கேட்கும்போது அவர் சொன்னது, இது எப்போனா இந்த மாதிரி இஷ்யூக்கள் அவர் கட்சி விட்டு நீக்கப்படுறதுக்கெல்லாம் முன்னாடியே நான் ஒரு காணொலி எடுக்கும்போது, என்ன சார் உங்கள் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வெளியேறிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்கள நான் விமர்சிக்க மாட்டேன், நான் எப்போதும் பிரபாகரின் பிள்ளை தான், சீமானின் தம்பி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். தமிழ் தேசியம் சார்ந்து தான் நான் செயல்படுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பர்சனலாக எங்களை சொல்லியிருந்தார். காணொலியிலையும் அதை பற்றி பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா திருமாவளவன்
அவர்கள் வந்து சீமானவர்களை விமர்சிச்சதா நான் கேட்கும்போது ரொம்பவே காட்டமாக திருமாவளவன் அவர்களை விமர்சித்து சீமானவர்களை எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி தான் அவர் பேசியிருந்தார். இது வந்து கடந்த வாரம் காணொலி கூட இருக்குது, போய் பாருங்கள். கடந்த வாரம் தான் பேசினார். இப்போது காலையில் இந்த இஷ்யூ பற்றி பேசும்போது நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் வந்து என் கொள்கையில் உறுதியாக தான் இருக்கேன், நிச்சயம் நான் வந்து திரும்பி கட்சிக்கு வருவேன், அவங்களே அழைப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அவரும் இருக்கார். அவர் தமிழ் தேசியத்தை விட்டோ நாம் தமிழ் கட்சியை விட்டோ வெளியேறுவார், வேறு கட்சிக்கு போய் ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பலை, அவரும் பண்ண மாட்டார் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து சீமானவர்களுக்கு தெரியாமல் நடந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வாய்ப்பு இல்லை. சீமானவர்களுக்கு தென்னம் விஷ்ணு அவர்கள் வெளியேற்றப்படும் செய்தி வந்து அறிந்து தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ பரவலாக சில பேர் வந்து தென்னம் விஷ்ணு அவர்கள் ஆதரவாக பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி மீது வந்து நன்மதிப்பு கொண்டவங்கள ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவங்க பல பேர் வந்து சொல்கிற கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, கட்சியில் பலதரப்பட்ட லாபிக்கள் இருக்காங்க. ஒருத்தர் இப்போ இந்த சைடு இருக்க லாபி வந்து அந்த சைடு இருக்க லாபிக்கு வந்து பிடிக்கல, அந்த சைடு இருக்கிறவங்க வந்து இந்த சைடு வந்து பிடிக்கல. ஸோ மாற்றி ஒரு விஷயங்களை வந்து கட்சிக்குள்ளேயே பரப்புகிறாங்க. நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா எதிர்வினையான கருத்துக்களை வந்து அவங்க வந்து பரப்பி விடுறாங்க, சீமானவர்களிடம் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் பரப்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஒரு பக்கம் அவங்க பதிவிட தொடங்கியிருக்காங்க. இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது மிகவும் ஆபத்தான போக்கு. ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வந்து சீமானவர்கள் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நிர்வாகிகளை அவர் வெளியேற்றுறதும் சேர்த்துக்கிறதும் அவரோட நேரடி கட்டுப்பாட்டிலையும் அவரோட புரிதலின் பேரில் தான் நடக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிக மிக செட்பேக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட நாம் தமிழ் கட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்த பல பேர் வந்து சமீபத்தில் கட்சியை விட்டு வெளியேறி இருந்தாங்க. அதுவே செட்பேக் ஆகுமான்னு கேட்டால் அது வந்து ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர்கள் வந்து கட்சி விட்டு அவர்களாக வெளியேறுறாங்க, அவங்களுக்கு வந்து கட்சி மீது வந்து அந்த பழைய ஈர்ப்பு இல்லை. ஸோ அவங்க களத்துக்கு போனாலும் சரியாக செயல்படுவாங்களா, மீண்டும் பழைய மாதிரி வீரத்தோடு செயல்படுவாங்கன்னா நிச்சயம் முடியாது. அது அவங்க ஏன்னா வெறுத்துட்டாங்க அவங்களோட பொறுப்பை. ஸோ அது அப்படி செயல்பட முடியாது. ஆனால் தென்னம் விஷ்ணு போன்றவர் வந்து வீரியமாக களத்தில் செயல்படக்கூடிய ஒருத்தர், நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சேனலை வந்து அவர் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நபரை வந்து வெளியேற்றுறது நிச்சயமாக ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா இப்போது அவர் வந்து ஊடக பிரிவில் இருக்கார். நாம் தமிழ் கட்சி ஆல்ரெடி சேட்டலைட் மீடியாக்கள் வந்து அவங்கள காட்டுறது இல்லை. யூடியூப்ஸ் தான் அவரை வந்து பெருமளவு உயர்த்தி காத்துது. அவங்கள நாம் தமிழ் கட்சி செய்யக்கூடிய பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து இந்த மாதிரி ஊடக பிரிவில் வந்து வெளியேற்றப்படுவது வந்து நிச்சயமாக ஒரு செட்பேக் ஏற்படுத்துமானா ஆமாம், நிச்சயம் ஏற்படுத்தும் தான். இந்த விஷயத்தில் குறிப்பிட்டு பாரிசாலன் செய்த மிகவும் கீழ்த்தரமான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து தென்னம் விஷ்ணு அவர்களை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்ற செய்தி அறிந்தவொடனே அவர் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி, குறிப்பாக தென்னம் விஷ்ணு அவர்களுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. எந்த அளவுக்கு வன்மம் மிகுந்த பதிவாக இது பார்க்கப்படுது பாருங்கள். நாம் தமிழர் கட்சி வந்து செய்தது தவறா சரியானா இந்த விதத்தில் தவறுன்னு சொல்லிட்டு சில தரப்பு வந்து பேசிட்டு இருக்க வேலையில் ஆல்ரெடி ஒரு புரோக்கனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாரிசாலன் வந்து சொல்கிறாரு. இதை செய்ய வேண்டிய தேவை ஏன் பாரிசாலனுக்கு வருது அப்படின்றது எல்லாரும் இதையும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆகாது, உங்களுக்கு வாழ்த்து சொல்லி தான் அவரை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உடனே அவரை ஸ்பெஷல் மென்ஷன் செய்ய வேண்டிய தேவை ஏன் பாரி அவர்களுக்கு வருது? பாரி அவர்கள் அது இது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. இந்த அடிப்படை புரிதல் கூட பாரிக்கு தெரியல அப்படின்றது தான் நிச்சயமாக ஏற்றுக்கும்படியான ஒன்று. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து போயிட்டுருக்கு. மறுபுறம் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது, கட்சி 8லேருந்து 4 ஆயிடுச்சு, கட்சியை வந்து மறுகட்டமைப்பு பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தாமல் கட்சியில் விட்டு நிர்வாகிகள் வெளியேறுவதும் கட்சி நிர்வாகிகளை நாம் தமிழர் கட்சியை வந்து வெளியேற்றுவதும் ஒரு நல்ல போக்காக இல்லை அப்படின்றது தான் எங்களை போன்ற ஊடகவியலாளர்களோட கருத்தாகவே இருக்குது. குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து திராவிடம் பேசக்கூடிய அனைவர்கள் மத்தியிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்துத்துவா பேசுபவர்கள் பல கிளைகளாக பிரிந்திருந்தாலும் பாஜகன்ற ஒற்றை புள்ளியில் அவங்க இணைகிறாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தான் ஒரு கட்சி அழிக்கணும், நம்ம தான் தமிழ் தேசிய தலைவராக இருக்கணும், நம்ம தான் தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்களா இருக்கணும் அது சொல்லிட்டு தமிழ் தேசியர்கள் வந்து ஒரு விஷயத்தையும் ஒரு தலைவர்களை வந்து அவங்கள கீழே தள்ளி நம்ம மேலே ஏறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு வராங்க. குறிப்பிட்டு பாரி அவர்களை கூட சொல்லலாம். தேர்தல் சமயத்தில் நான் தேர்தலை புறக்கணிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினார். கட்சியில் பார்த்தா
அவரு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது இப்போ என்ன நிலைமுறை இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு தெரியல. தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரே தமிழ் தேசிய கட்சியாக பெருங்கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது. அப்போது அந்த கட்சியை வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட அவருக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவர் எடுத்தவனே இல்லை அவங்க பண்ணுற தப்பு, நான் சொல்கிறபடி தான் எல்லா கட்சியும் நடக்கணும், நான் விஜய்க்கு அப்படி ஐடியா சொன்னேன், அதிமுகவுக்கு அப்படி ஐடியா சொன்னேன், நாம் தமிழ் கட்சிக்கு அப்படி ஐடியா சொன்னேன், யாருமே என் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இவ்வளோ ஐடியா உங்கள் கட்சியில் போடுங்க, உங்கள் கட்சி பிரச்சனையை பாருங்கள், அதை விட்டு மற்ற கட்சியில் ஒருத்தர் வெளியேற்ற வந்து அவர் டிஸ் பண்ணுற வேலையில் பாரி அவர்கள் செய்ய வேண்டிய தேவையாக வருது. குறிப்பாக பல பேர் பேசக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த தென்னகம் விஷ்ணு அவர்கள் நீக்கப்பட்டதுக்கும் ஏகலைவன் அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு எனக்கு தெரியல. தென்னகம் விஷ்ணு அவர்களும் ஏகலைவன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நண்பர்கள் தான். ஏன்னா நான் ஒரு முறை ஏகலைவன் அவர்கள் வந்து கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து வெளியேறித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னது வந்து, இல்லை ஐயா திரும்பி வந்துடுவார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு எங்களை சொன்னார். அதே மாதிரி வந்து வீடியோவும் போட்டிருந்தார், ஐயா வந்து நிச்சயம் திரும்பி நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வருவார், யாரும் வந்து விமர்சிக்க வேணாம். நம்ம சேனலில் தான் சேக்கோரா ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருந்தார். அந்த காணொலி பதிலடி தரும் விதமாக தென்னகம் விஷ்ணு அவர்கள் பேசியிருந்தார். அப்போ மென்ஷன் பண்ணது அவர் இதுதான், ஐயா திரும்பி நாம் தமிழ் கட்சிக்கு வருவார் அப்படின்றது தான். ஒருவேளை ஏகலைவன் அவர்கள் பேச்சை வந்து தென்னகம் விஷ்ணு அவர்கள் கேட்குற மாதிரி இருந்தால் அவராகவே கட்சியை விட்டு வெளியேறியிருப்பார், நாம் தமிழ் கட்சிக்கு ஐயா வருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை வந்து விஷ்ணு அவர்களுக்கு கிடையாது. நேற்று கூட அவரோட அந்த வெளியேற்ற அறிக்கை வந்து வந்தபோது அவர் மென்ஷன் பண்ணது என்னென்னா, தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் மென்ஷன் பண்ணிட்டார். ஸோ அவரோட ஸ்டாண்ட் வந்து கிளியராக இருக்குது. அவர் வந்து கட்சியை விட்டு வெளியே போகிற ஐடியாவில் இல்லை. இப்போ இவர்கள் வெளியேற்றிருந்தாலும் அது வந்து தென்னகம் விஷ்ணு அவர்களுக்கு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த அவர் தொடர்ந்து தமிழ் தேசிய பாதையில் தான் பயணிப்பார். குறிப்பாக இன்னொரு விஷயமாகவே இதை பார்க்கலாம். சாத்தை துரைமுருகன் அவர்கள் பல நேரத்தில் நாம் தமிழ் கட்சியில் ஒரு 2-3 முறை நாம் தமிழ் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார். மீண்டும் அவர் கட்சியில் இணைஞ்சார். இப்போ வரைக்கும் நாம் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் தான் அவர் பயணிக்கிறார். ஸோ தென்னகம் விஷ்ணு அவர்களும் இதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கலாம். தன்னை வந்து மீண்டும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸாக இதை எடுத்துக்கலாம். மீண்டும் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி தான் தமிழ் தேசியவாதி தான், நாம் தமிழருக்கு ஆதரவாளர் தான், நான் சீமானின் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸாக இந்த விஷயத்தை எடுத்தது அவர் செயல்படுவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். மீண்டும் வேறொரு காணொலி சந்திக்கலாம். நன்றி.